யார்ரா அது பார்க்கறதுக்கு டஸ்கி பொண்ணு மாதிரியே இருக்கு, ஆனால் கொஞ்சம் பியூட்டி மட்டும் குறையுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் தான் டஸ்கி பொண்ணு, நான் தான் டஸ்கி பொண்ணு. ஓகேங்களா? என்னன்னா மேக்கப் இல்லாமல் வந்திருக்கேன், அதனால கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம். பட் நான் தான் டஸ்கி பொண்ணு, நான் தான் டஸ்கி பொண்ணு. ஓகே, ஸோ பேசிக்கலி ஒரு ஸ்கின் கேர் வீடியோ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வெறும் ஸ்கின் கேரோடு வந்து உட்காந்துட்டோம். உதட்டில் லைட்டாக சாயம் தெரியுது அப்படின்னு யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா யூ ஆர் ஒன் இன்டெலக்சுவல் கைங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. எஸ், ஸ்க்ரீனில் கொஞ்சோண்டாவது ப்ரெசென்டபிளாக இருக்காமேன்னு சொல்லிட்டு லைட்டாக உதட்டு சாயம் மட்டும் போட்டு வந்துள்ளேன். அண்ட் இன்னைக்கு என்ன ஸ்கின் கேர் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆர்டர் ஆஃப் அப்ளைங் ஸ்கின் கேர் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் கரெக்ட் ஆர்டர் ஃபார் அப்ளைங் மேக்கப் அப்படின்னு நம்ம போட்டிருந்தப்பவே ஒரு 2-3 ஜீவன் வந்து அக்கா ஸ்கின் கேருக்கும் போடுங்க அப்படின்னு கேட்பீங்கன்னு நான் நம்பினேன். ஆனால் ஒருத்தரும் கேட்கல. இது போன வீடியோவில் ஹிண்ட் வேற கொடுத்து வச்சிருந்தேன். மேக்கப்க்கு வந்து ஒரு பேஸாக ஸ்கின் கேர் இருக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் ஸ்கின் கேரோட ஆர்டரே வந்து தனியாக வரும். உங்களுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் இருக்கும், டோனர் இருக்கும், சீரம் இருக்கும், மாய்ஸ்சரைசர் இருக்கும், அண்ட் ஐ க்ரீம் இருக்கும், லிப் பாம் இருக்கும். ஸோ அதுவே வந்து ஒரு தனி வீடியோவாக நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம அப்படியாவது யாராவது கமெண்ட்ல கேட்பீங்க அப்படின்னா, பட் ஒருத்தர் கூட கேட்காம எனக்கு ஒரு பெரிய பல்பாக கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ ஃபார் தட். அந்த வீடியோவில் வந்து மேக்கப்புக்குன்னு இந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணணும்னு எந்த ரூலும் கிடையாதுன்னு சொல்லியிருப்போம். பட் ஸ்கின் கேருக்கு அப்படி கிடையாது, நீங்கள் இந்த ஆர்டரில் தான் போக வேண்டும். ஸோ அந்த ஆர்டர் என்ன அண்ட் ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டையும் எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் என்னவை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், அது எல்லாத்த பற்றியும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஸ்டெப் 1 வந்து பார்த்தீங்கன்னா கிளென்சிங் அப்படிங்கும்போது உங்களுக்கு அது வந்து எய்தர் உங்களோட ஃபேஸ் வாஷாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட சோப்பாக இருக்கலாம், இல்லாட்டி மைசலர் வாட்டராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கிளென்சிங் மில்காக இருக்கலாம். ஸோ கிளென்சர் இஸ் சம்திங் தட் ரிமூவ்ஸ் டர்ட், ஆயில், மேக்கப் ஃப்ரம் யுவர் ஸ்கின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ப்ராப்பராக கிளென்ஸ் பண்ணிக்க வேண்டியது அவசியம். அண்ட் இன்னைக்கு கிளென்சிங்க்கு நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டெர்மாக்கோவோட சாலிசரிக் ஆசிட் ஜெல் டெய்லி ஃபேஸ் வாஷ். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைல்டு எக்ஸ்ஃபோலியேஷன் தரும் ஸ்கின்னுக்கு. ஸோ தட் உங்களோட எக்ஸஸ் ஆயில், அதுக்கப்புறம் வந்து டெட் ஸ்கின்ஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான ஸ்கின் உங்களுக்கு தரும். அண்ட் இதை யூஸ் பண்ணும்போது ஒரு குட்டி டிப் என்ன அப்படின்னா, இதை நீங்கள் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படி ரெஸ்ட் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கன்னா இது வந்து நல்லாவே உங்கள் ஸ்கின்ல வந்து என்ன சொல்ல ஆக்ட் ஆகும். ஸ்கின் வந்து நல்லாவே ஸ்மூதராக வந்து கிடைக்கும். ஸோ நாட் ஜஸ்ட் சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ், உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங் இன்கிரீடியன்ட் உள்ள ஃபேஸ் வாஷ்க்கும் நீங்கள் இந்த டெக்னிக்கை வந்து ஒரு மெத்தட் வந்து ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிளைகாலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷுமே வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்ஃபோலியேட்டிங் ப்ராப்பர்ட்டி உள்ளது தான். ஸோ பேசிக்கலி எக்ஸ்ஃபோலியேட்டிங் ப்ராப்பர்ட்டி உள்ள எந்த ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் இந்த ஒரு குட்டி ட்ரிக்கை ட்ரை பண்ணலாம். அண்ட் என்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின். ஸோ நான் இது வந்து டெய்லி யூஸ் பண்ணாலுமே எனக்கு மேஜராக ட்ரைனஸ் வராது. பட் ஸ்டில் நான் வந்து வின்டர் சீசனில் வந்து இது வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறது உண்டு. ஏன்னா வின்டரில் நம்ம ஸ்கின் கொஞ்சம் என்னதான் ஆயிலியாக இருந்தாலும் டுவர்ட்ஸ் ட்ரை போகுது, அதனால. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஆயிலி ஸ்கின் பர்சன் கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இது வீக்லி ட்வைஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் தட் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ப்ராப்பர்ட்டி. மற்ற நாட்களில் வந்து உங்களோட ஜென்டிலான எந்த ஒரு கிளென்சருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் யுவர் டோனர் ஆர் எனி ஃபேஸ் மிஸ்ட். பட் டோனர் வந்து மேண்டேட்ரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு அது பெருசாக எந்த ஒரு பர்பஸும் சர்வ் பண்ண போகிறது கிடையாது. சும்மா அப்போதைக்கு ஒரு மைல்டு ஹைட்ரேஷன் தரும். அண்ட் கொஞ்சம் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிட்ச் பண்ணுற மாதிரியான டோனராக இருந்தால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் மூஞ்சில் அடித்து விளையாடுறதுக்கு. மற்றபடி டோனர் வந்து பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய போகுது இல்லை. ஸோ நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டோனர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதை வேறு நம்ம ஆட் பண்ணுறது நம்மளோட ஸ்கின் கேரோட ஸ்டெப்ஸ் வந்து அதிகமாகிற மாதிரி இருக்கும். நான் வந்து யூஸ்வலாக ஸ்கிப் பண்ணி விடுவேன். ஸோ ஸ்டெப் 3 வந்து பார்த்தீங்கன்னா எனி சீரம், ஃபேஸ் சீரம் உங்களோட ஸ்கின்னோட கன்சர்ன் பொறுத்து அதுக்கு ஏற்றபடியான சீரம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வச்சிருக்கிறது வந்து ஃபாக்ஸ்டைல்லேருந்து ஹைட்ரேட்டிங் சீரம். எனக்கு வந்து இந்த ஹைட்ரேட்டிங் சீரம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரை ஸ்கின்னால இருந்தால் நீங்களாம் எனக்கு வந்து அப்படி தேங்க் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்கள் ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாக சாஃப்டாக சப்ளாக வச்சுக்கும். ஸோ பேசிக்கலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலரானிக் ஆசிட் இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த ஹைட்ரேஷன் ப்ரொவைட் பண்ணும். பட் என்ன ஒரு விஷயம்னா ஹைலரானிக் ஆசிட் கொண்ட இந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கனாலும் உங்கள் ஸ்கின் வந்து டேம்பனாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதர் நீங்கள் வாட்டரை வந்து லைட்டாக ஃபேஸில் ஸ்ப்ரிட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எனி ஃபேஸ் மிஸ்ட் ஏதாவது ஸ்ப்ரிட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஜஸ்ட் வாட்டர் மட்டும் தான் ஸ்ப்ரிட்ச் பண்ணுவேன். ஸ்ப்ரிட்ச் பண்ணிட்டு அதுக்கு மேலே இதை யூஸ் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் தான் வந்து இஷ்யூ அப்படின்னா நீங்கள் இதர் வைட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஆல்ஃபா பியூட்டின் உள்ள சீரம்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நியாசினமைட் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் ப்ரொடக்ஷன்லாம் கம்மி பண்ணணும்னாலும் நியாசினமைட் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட கன்சர்ன் பொறுத்து தான் நீங்கள் என்ன மாதிரி சீரம் போகணும் அப்படிங்கிறது. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஆல் அபவுட் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அதில் வந்து என்னெல்லாம் ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இப்போதைக்கு மார்க்கெட்டில் மேஜராக இருக்குது அண்ட் அது என்னெல்லாம் பர்பஸ் வந்து சர்வ் பண்ணுங்கிறது போட்டிருக்கோம். நீங்கள் அது வேணால் செக் அவுட் பண்ணிட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்றபடி நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் வந்து உங்கள் ஸ்கின் கேரில் கொண்டு வரீங்கன்னா ஸ்லோவாக கிராஜுவலாக வந்து இன்க்ளூட் பண்ண ஆரம்பிங்க. ஆல்சோ நீங்கள் கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீனுமே யூஸ் பண்ணணும்.
ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆக்டிவ் நியூட்ரியன்ஸை கை வைக்கலாம். அண்ட் ஃபேஸ் சீரம் வந்து அப்ளை பண்ணும்போது ஸ்கின்ல போட்டு நீங்கள் மசாஜ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அழகாக ஸ்கின்குள்ளே வந்து டேப் பண்ணுங்க. அதுவே வந்து வில் ஒர்க். நீங்கள் மசாஜ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது சீரம் பொறுத்தவரைக்கும். ஸோ ஸ்டெப் 4 வந்து பார்த்தீங்கன்னா அன்ட்ரை க்ரீம் ஒரு அன்ட்ரை ஜெல். உங்ககிட்ட என்ன அன்ட்ரை க்ரீம் அன்ட்ரை ஜெல் இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு நான் யூஸ் பண்ணது வந்து ஃபாக்ஸ்டைல்ல இருந்து ஐ கேண்டி ஃபர்மிங் அன்ட்ரை ஜெல் அப்படின்ட்டு. உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெட்டல் கேப் ஆர் வாட் டு சே இந்த டிப் ஒன்று உண்டு. இதை வச்சு நம்ம கண்ணு கீழே பண்ணும்போது அடி ஜாலியாக சூதிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கினாலும் நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அண்ட் அன்ட்ரை ஜெல் அப்ளை பண்ணும்போது உங்களோட ரிங் ஃபிங்கர் வந்து யூஸ் பண்ணுங்க ஃபார் மசாஜிங் பர்பஸ். பிகாஸ் யூஸ்வலாகவே நீங்கள் ரிங் ஃபிங்கரில் மசாஜ் பண்ணும்போது ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் ஃபிங்கர்ஸ். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு அன்றையை வந்து மசாஜ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ரிங் ஃபிங்கர் வச்சு மசாஜ் பண்ணி பாருங்க. உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ பேசிக்கலி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை சுற்றி உள்ள ஏரியா வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த ஏரியாஸில் வந்து ப்ரெஷர் மினிமலாக வச்சுக்கிறது இஸ் பெட்டர். அதனால தான் ரிங் ஃபிங்கர் போங்க அப்படிங்கிறது. ஸ்டெப் 5 வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் வந்து உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்றபடி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நல்லா ஒரு திக்கான க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா எய்தர் ஜெல் பேஸ்ட் ஆர் வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் வந்து போய்க்கலாம். அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம தாராளமாக மசாஜ் பண்ணலாம். பேசிக்கலி நீங்கள் மசாஜ் பண்ணா உங்கள் ஸ்கின்குள்ள ப்ராடக்ட் நல்லா இறங்கும். ஸோ மாய்ஸ்சரைசரை நீங்கள் மசாஜ் பண்ணலாம். அண்ட் ஸ்டெப் 6 வந்து பார்த்தீங்கன்னா யூசிங் சன்ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கலி SPF வந்து 50 இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பாக நம்ம ஊர் கிளைமேட்டாக தான் நான் இருக்கிறது சென்னை அண்ட் மோஸ்ட்டாக நம்ம தமிழ்நாடாக இருந்தாலுமே கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுட தான் இருக்கும் வருஷம் பூராவுமே. இந்த டிசம்பர் மாதம் மட்டும்தான் கொஞ்சம் குளிர்னு ஒரு விஷயம் வரும். ஸோ அதனால நீங்கள் வந்து SPF வந்து அட்லீஸ்ட் 50 இருக்கிற மாதிரியான சன்ஸ்கிரீன் வாங்குறது பெட்டர். அண்ட் நீங்கள் வந்து உங்களோட சன்ஸ்கிரீன் மேலே வந்து ஒரு காதல் வயப்பட வேண்டும். அப்படின்னா தான் நீங்கள் அதை டெய்லி எடுத்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப வருஷமாகவே ஒரு நல்ல சன்ஸ்கிரீன், அதாவது காதல் வயப்படுற மாதிரியான சன்ஸ்கிரீன் வந்து கிடைக்கல. இப்போ ரீசெண்ட் டைமில் தான் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த டாட் அண்ட் கீயோட சன்ஸ்கிரீன் ரேஞ்ச். இதில் வந்து அந்த மஞ்சள் டியூப் இருக்குல்ல, அதுவுமே நான் யூஸ் பண்ணி காலி பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இந்த ப்ளூ கலர் டியூப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுவுமே நல்லா இருக்கு. உங்களுக்கு நல்ல லைட் வெயிட்டடாக ஸ்கின்குள்ளே ஈஸியாக அப்சர்வ் ஆகும். ஏதோ நம்ம மூஞ்சி மேலே போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஸ்வெட் ஆனால் தனியாக வேர்த்து ஓடுறது அந்த மாதிரி இருக்காது. ஸோ நீங்களும் வந்து உங்களுக்கு ஏற்ற ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து கண்டுபிடிச்சி வைக்க வேண்டியது அவசியம். இது வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பிடிச்சிருந்ததுன்னா இதையே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். சன்ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட ஃபேஸ் நெக் ஃபுல்லாக நல்லா கவர் ஆகிற மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். அண்ட் இதையுமே நீங்கள் நல்லா ஸ்கின்குள்ளே மசாஜ் பண்ணலாம். அண்ட் இந்த 2 ஃபிங்கர் ரூல் அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். எனக்கு வந்து யூஸ் பண்ணும்போதே தெரியும் இவ்வளோ குவான்டிட்டி வந்து நம்ம ஃபேஸ்க்கு கரெக்டாக இருக்கும், இதில் வந்து நம்ம மூஞ்சி வந்து முக்கி எடுத்த மாதிரி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டிங்க்ட் ஆர் உங்களோட ஐக்யூவை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு சன்ஸ்கிரீன் தேவைங்கிறத பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப் 7 வந்து உங்களோட லிப் பாம் இல்லாட்டி லிப் கேர் ப்ராடக்ட். உங்களோட லிப் பாம் வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து லிப்ஸ் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும் லாங் ரன்ல. அண்ட் இந்த ஒரு லிப் பாமில் வந்து நான் விழுந்து விட்டேன். பேசிக்கலி என்னன்னா 100 ரூபாயோ என்னமோங்க, பட் மார்ச் தக்காளி சோறுங்கிற மாதிரி இருக்கு. லெனாஜோட லிப் பாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உங்களோட லிப்ஸை நல்லா மாய்ஸ்சரைஸ்டா, ஹைட்ரேட்டடா, சப்புலா, சாஃப்டா என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் வச்சிருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து உங்களோட கரெக்ட் ஆர்டர் ஆஃப் யூசிங் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். பட் நீங்கள் வந்து இன்கேஸ் மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கின் கேர் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு உங்களோட மைசலார் வாட்டர் இல்லாட்டி கிளென்சிங் பாம் அந்த மாதிரி விஷயம் வரும். பேசிக்கலி இந்த டபுள் கிளென்சிங் மெத்தடும்பாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு எனி கிளென்சிங் பாம், இது வந்து PACயோடது. இதை நான் காலி பண்ணிட்டேன். நான் இப்போ தான் வாங்கினேன், பட் காலி பண்ணிட்டேன். அவ்வளோ நல்லா இருக்கு. சீரியஸ்லி எனக்கு இது பெரிய டப்பா வாங்கணும்னு ஆசை. பட் நான் ஏன் வாங்கலை அப்படின்னா எனக்கு ப்ளம்மோட கிளென்சிங் பாமாக யூஸ் பண்ணணும்னு இருந்தது. ஸோ இப்போதைக்கு நான் அது வாங்கி வைத்துள்ளேன். அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதே ரீபர்ச்சேஸ் பண்ண போறேன்னா இல்லாட்டி இதை ரீபர்ச்சேஸ் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து இட்ஸ் அ வாவ் ப்ராடக்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக 200%, 300, 500% ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். பட் என்னன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் ஸ்டில் வர்த்து தான் நான் சொல்லுவேன். அண்ட் நீங்கள் வந்து இந்த எல்லா ஸ்டெப்புமே ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து நமக்கு ஏற்றபடி நம்மளோட ஸ்கின் கேரை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் வந்து கிளென்சிங் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் சீரம் சில நேரத்தில் யூஸ் பண்ணுவேன், சில நேரத்தில் ஸ்கிப்பும் பண்ணுவேன். பட் சன்ஸ்கிரீன் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பேன். லிப் பாமே நான் யூஸ் பண்ணுவேன், ஸ்கிப் பண்ணுவேன். அந்த மாதிரி கேட்டகரி தான். ஏன்னா எனக்கு வந்து லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை அந்த மாதிரி கிடையாது. ஸோ தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஈவினிங் ரொட்டீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா கிளென்சிங் அண்ட் சீரம், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர். அப்படி இல்லையா கிளென்சிங் சீரம் அவ்வளோதான். லிப் பாமுமே அகைன் தேவைப்பட்டா யூஸ் பண்ணுவேன், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ உங்களோட ஸ்கின் கேரை வந்து உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. லைக் உங்களுக்கு கரெக்டான ஆர்டர் என்ன, அண்ட் உங்களோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம்,
அண்ட் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. ஸோ தட் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஜாலியாக மீட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். உங்கள் எல்லாரையும் இன்னொன்று ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.